இன்னைக்கு நமக்கு எக்ஸாம் இருக்கிறதுனால காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு ஒரு 4 பக்கத்தை படிச்சுட்டேன். படிச்சதை மறக்கக்கூடாதுன்னு பல்லு விளக்கும் போதுல இருந்து புலம்பினே இருந்தேன். இன்னைக்கான நாள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பயிற்சியும் இல்லாம சுமூகமா போகும். உட்காந்து கொஞ்சம் பொறுமையா பாருங்க. ஓகே, முதல் வேலையா குளிச்சுட்டு காலை வேலைக்கு சாப்பாடை சாப்பிட்டு காலேஜ் கிளம்பியாச்சு. இன்னைக்கு நமக்கு காலையிலேயே மதியமும் 2 தேர்வு இருக்கு. முதல் தேர்வை ஒழுங்கா எழுதிட்டு மதிய வேலைக்கு சாப்பிட்றதுக்கு கடைக்கு கிளம்பியாச்சு. அப்புறம் இந்த மூஞ்ச கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இனி வரும் நாட்கள்ல நிறைய பார்ப்பீங்க. மதிய வேலைக்கு பார்த்தீங்கன்னா ரோட் சைடு இருக்க கடையில வாங்கி பிரியாணியை உள்ள தள்ளியாச்சு. நான் காலேஜ் சேர்ந்ததுல இருந்து இன்ன வரையும் இது மாதிரி 2-3 வாட்டி தான் உட்காந்து பேசியிருப்போம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் பெல் அடிச்சோன்னே டானே வீட்டுக்கு சுட்டு விட்டுருவானுங்க. நம்ம கிளாஸ் நண்பர்கள் இந்த வீடியோ யாராச்சும் பார்த்தீங்கன்னா நம்மளும் இந்த மாதிரி உட்காந்து கொஞ்ச நேரம் குளிர் பண்ணிட்டு போவோம். இதை என் கோரிக்கையை ஏற்றுக்கோங்க. இன்னைக்கான 2வது எக்ஸாம் முடிச்சுட்டு வெளில வரதுக்கே மணி 5 ஆச்சு. தனியாக நடந்து வந்துட்டு இருக்கும்போது எப்போதும் பார்க்குற காலேஜ் இன்னைக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு. மாலை வெயிலுக்கு அதுமா கொஞ்ச நேரம் அப்படியே சுற்றி பராக்க பார்த்துட்டு பொறுமையாக வீட்டுக்கு கிளம்பவே மணி 5:30 ஆயிடுச்சு. அவ்வளோதான் நண்பர்களே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சுமாராக போயிருக்கும். ஆனால் எனக்கு நான் கிரியேட் பண்ணதில் இந்த வீடியோ தான் எனக்கு கொஞ்சம் ஜாலியாக இருந்துச்சு. இந்த வீடியோவை பார்க்குறவங்க ஒரே ஒரு ஃபாலோ மட்டும் பண்ணிக்கோங்க. வரும் நாட்களில் நல்ல வீடியோவை போட ட்ரை பண்ணுறேன். நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.